செப்டிக் டேங்க்கு, வாட்டர் டேங்க்கு, அதாவது வாட்டர் டேங்க் வந்து சம்பு அப்படின்னு சொல்லுவோம், செப்டிக் டேங்க் வந்து கழிவுநீர் தொட்டின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துக்கு மொத்த அமைப்பில் வாட்டர் டேங்க் அப்படின்றது வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு இந்த 3 பகுதிகளில் வரலாம். அதோடு சேர்த்து போர்வெல், ஆழ்துளை கிணறும் இந்த வடக்கு, கிழக்கு, வடகிழக்கில் வரலாம். ஸோ இதை தவிர வேறு எங்கு வந்தாலும் கெடுதலே. கழிவுநீர் தொட்டி அதே போல் வடமேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் மட்டும்தான் வரணும். அதை விடுத்துட்டு வடக்கு மத்தியத்தில் போடுறது, கிழக்கு மத்தியத்தில் போடுறது, தெற்கு தென்கிழக்கில் போடுறது, இந்த மாதிரிலாம் போடுறது மிக மிக ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அந்த மாதிரியான இடங்களில் போடுறது பல இடங்களில் கண்டுபிடிக்க முடியாத வியாதி, தீர்க்கவே முடியாத வியாதி, மர்மமான வியாதிகளை கொண்டு போய் விட்டுறது. நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும், எவ்வளோ சிறிய வீடு கட்டினாலும் வடமேற்கு ஒரு இடத்தை தவிர வேறு இடங்களில் செப்டிக் டேங்க் போடக்கூடாது. அதே போல் உங்களுடைய இடம் எவ்வளோ பெரிய இடமாக இருந்தாலும் இந்த வாட்டர் டேங்க் அப்படின்றது வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு இங்கே போடுறது மட்டுமே சாலச் சிறந்தது. நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையுடனும் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் வாழ வாஸ்து சார்ந்த அத்தனை தகவலும் தெரிந்து கொள்ள வாஸ்து இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சந்தேகங்களுக்கு 8220544911 என்ற தொடர்பு கொள்ளுங்கள். இதில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.